இன்று எனது உரைக்கான தலைப்பாக தக்வாவில் இந்த தரீகாவுக்கும் தக்வாவுக்கும் இடையிலேயான தொடர்பு என்பதை குறித்து உரையாற்ற வேண்டும் என்று நான் முன்பே சொல்லப்பட்டிருந்தேன். அருமைக்குரியவர்களே, ஷாதுலியா தரீகாவுக்கும் தக்வாவுக்கும் என்ன சம்பந்தம் என்பது மாத்திரம் அல்ல தலைப்பு. ஷாதுலியா தரீகா நீங்களாக எத்தனை தரீகாக்கள் உண்டுமோ அத்தனை தரீகாக்களுக்கும் தக்வாவுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி மாத்திரம் தலைப்பு அல்ல. ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மூமினுக்கும் தக்வாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவன் முஸ்லிமாக இருப்பதற்கு, ஒருவன் மூமினாக திகழ்வதற்கும் தக்வாவுக்கும் இடையிலேயான தொடர்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற பொழுது ஒரு அடிப்படை செய்தி, எல்லா முஸ்லிமுக்கும் தக்வா வேண்டும், எல்லா மூமின்களுக்கும் தக்வா வேண்டும். அவர் எந்த தரீக்கத்தில் இருந்தாலும் தக்வா வேண்டும். ஒருவேளை தரீக்கத்தில் இல்லையானாலும் தக்வா வேண்டும். தரீக்கத்தில் இருந்தால் தான் தக்வா வேண்டும், தரீக்கத்தில் இல்லையானால் தக்வா இல்லை என்ற வாதமெல்லாம் இஸ்லாமியத்தில் இல்லை. தக்வா என்பது வசியத்து ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹு தஆலாவின் வசியத். அது அந்த வசியத் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை காட்ட ஜும்மா தொழுகையில் வசியத்தும் பி தக்வல்லாஹ் இல்லையானால் குத்துபாவாக ஆகவதில்லை என்ற உண்மை நமக்கு தெரியும். எனவே தக்வா அவ்வளவு முக்கியமானது என்பதால் ஷரியத்தில் எது முக்கியமானதோ, ஷரியத்தில் எது அவசியமானதோ, ஷரியத்தில் எது அவசியமாக வலியுறுத்தப்படுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் எதையெல்லாம் முன்னிறுத்தி நம்மை வலியுறுத்துகிறார்களோ அதுதான் ஷரியத்தில் வலியுறுத்தப்படுகிறது என்பதால் தான் எல்லா தரீகாக்களிலும் இந்த தக்வா முன்னுரிமை பெறுவதை போல ஷாதுலியா தரீகாவிலும் தக்வாவுக்கு ஒரு தனித்துவமான முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஷாதுலியா தரீகாவினுடைய அடிப்படை உசூல்கள் என்று ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படை என்னவென்றால் தக்வல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா, என் தனிமையில் இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் தக்வா இருக்க வேண்டும். தக்வல்லாஹ் ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா, நீ எங்கிருந்தாலும் தக்வா உனக்கு வேண்டும். நீ தனிமையில் இருந்தாலும் தக்வா உனக்கு வேண்டும். உன் மனைவியோடு நீ இருக்கிற பொழுதும் தக்வா உனக்கு வேண்டும். 4 பேருக்கு மத்தியில் நீ இருந்தாலும் தக்வா வேண்டும். 400 பேருக்கு மத்தியில் நீ இருந்தாலும் தக்வா வேண்டும். 4000 பேருக்கு மேல் 4 லட்சம் என்று இருக்கிற எந்த கூட்டத்திற்கு மத்தியில் நீ இருந்தாலும் உனக்கு தக்வா வேண்டும். தக்வா என்பது ஷாதுலி தரீக்கத்தினுடைய அடிப்படைகளில் ஒரு மகத்தான அடிப்படை. தக்வல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா ஒன்று. இன்னொன்று வத்திபாஉஸ் சுன்னா ஃபில் அக்வாலி வல் அஃஆல், எல்லா நிலையிலும், எல்லா செயல்களிலும், எல்லா கவுல்களிலும் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். ஷாதுலி தரீகாவின் உசூல்களில் அடிப்படையான உசூல் தக்வல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா வத்திபாஉஸ் சுன்னா ஃபில் அஃஆலி வல் அக்வால், எல்லா நிலைகளிலும், சொல்லிலும், செயலிலும் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, வல் இஅராதி அனில் ஹல்க் வல் இக்பால் வல் இதுவல் வல் இஅராதி அனில் ஹல்க் வல் ரிலா அனில்லாஹ், அல்லாஹு தஆலாவினுடைய பொருத்தத்திற்காக வல் இக்பாலு அனில் அன் வல் இக்பாலு அன் இலா ரிலா இல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரிலாவுக்காக முன்னோக்கி செல்ல வேண்டும். வல் இஅராது அனில் ஹல்கி, மனித சமுதாயத்தினுடைய விருப்பு வெறுப்பை மனதில் கொண்டு வாழாமல் அதை விட்டும் ஒதுங்கி வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கிய விஷயம், வல் ரிலா அனில்லா ஃபில் கலீலி வல் கதீர், அல்லாஹ் தருவது குறைவா, அல்லாஹ் தருவது நிறைவா,
அவன் என்ன தந்தாலும் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஷாதுலியா தரீகாவின் இன்னொரு உசூல் வர்ரிலா அனில்லாஹ் ஃபில் கலீலி வல் கதீர். அவன் என்ன தந்தாலும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவன் தருவது குறைவா, அல்ஹம்துலில்லாஹ். அவன் தருவது அதிகமா, அல்ஹம்துலில்லாஹ். அந்த நிலை வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் வர்ருஜூஉ இலல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் தர்ரா. என்ன நிலையிலும் மகிழ்ச்சியை தரும் அம்சமா அல்லது கவலையை தரும் அம்சமா, சந்தோஷத்தை தரும் அம்சமா அல்லது துக்கத்தை தரும் அம்சமா, எல்லா நிலையிலும் வர்ருஜூஉ இலல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற நிலையை ஒரு தரீகாவில் உள்ள மனிதன் தன்னுடைய உசூலாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஷாதுலியா தரீகா. அந்த உசூல்களில் அடிப்படையாக போதிக்க விஷயம்தான் தக்வல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா. நீ தனியாக இருந்தாலும் 4 பேர் மத்தியில் இருந்தாலும் நீ எந்த நிலையிலும் தக்வாவை பேணி நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை ஒரு சொல்லிலும் செயலிலும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அடிப்படை உசூலை தக்வா, இந்த உசூல் நமக்கு ஷாதுலியா தரீகா சொல்லித் தருகிறது. இந்த உசூல் தான் முன்பே சொன்னது போல் ஷாதுலியா தரீகாவின் உசூல் மாத்திரமல்ல, எல்லா தரீகாக்களிலும் இதுவே உசூல். வேண்டுமானால் வார்த்தையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க முடியுமே தவிர அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நிலையில் தான் ஒரு சின்ன திருத்தம் நமது மரியாதைக்குரிய பஹஜி ஹஸ்ரத் அவர்கள் சொன்ன வார்த்தையில் ஒரு சின்ன திருத்தம். இந்த மாநாட்டின் வழியாக ஷாதுலியா தரீகா எழுச்சி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஷாதுலியா தரீகா எழுச்சியான தரீகா தான். ஷாதுலியா தரீகாவுக்கு ஒருபோதும் வீழ்ச்சி இல்லை. ஷாதுலியா தரீகாவுக்கு ஒருபோதும் மருட்சி இல்லை. ஷாதுலியா தரீகாவுக்கு ஒருபோதும் பாதிப்பு இல்லை. ஷாதுலியா தரீகாவில் இருப்பவர்கள் தான் எழுச்சி பெற வேண்டும். தரீகா எழுச்சி பெற வேண்டிய தேவையில்லை. தரீகா எழுச்சியாகத்தான் இருக்கிறது. தரீகா மலர்ச்சியாகத்தான் இருக்கிறது. தரீகா சரியாகத்தான் இருக்கிறது. தரீகாவில் எந்த வலுவும் இல்லை. தரீகாவில் எந்த பழுதும் இல்லை. அது தன் கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு தயாராகவே இருக்கிறது. தரீகாவில் இருப்பவர்கள் தான் எழுச்சி பெற்றாக வேண்டும். தரீகாவை பயன்படுத்தி முத்தகீன்களாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களாக தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சரியான உம்மத்துக்களாக தங்களை வாத்துக் கொண்டு வெளியில் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான முஹிப்பீன்களாக தங்களை உருவாக்கி கொண்டு வெளியில் வர வேண்டும். சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரர்களாக தங்களை ஆக்கிக் கொண்டு வெளியில் வர வேண்டும். அப்படி வருகிற முயற்சியை தரீகாவின் இருக்கிற நாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வர வேண்டும். எழுச்சி தேவை நமக்கே தவிர தரீகாவுக்கு எழுச்சி தேவையில்லை. நம்மை கொண்டு தரீகாவா, தரீகாவை கொண்டு நாமா என்ற கேள்விக்கு விடை கிடைத்து விட்டால் இந்த வார்த்தைக்கான பதில் நமக்கு கிடைத்துவிடும். நம்மை கொண்டு தரீகாவா, தரீகாவை கொண்டு நாமா, தரீகாவை கொண்டு நாமே தவிர நம்மைனால் தரீகா அல்ல. தரீகாவுக்காக நாம் இருக்கிறோமே தவிர நமக்காக தரீகா என்ற வாதத்தை முன்வைக்க கூடாது. எனவே ஷாதுலியா தரீகா அல்லது காதிரியா தரீகா அல்லது சொல்லப்படுகிற வேறு எந்த தரீகாவாக இருந்தாலும் அந்த தரீகாவின் உசூலை சரியாக பின்பற்றும் முரீதுகளாக நாம் எப்பொழுது மாறுகிறோமோ அப்பொழுது நாம் ஆகுவோம். அல்லாஹ்வின் உண்மை அடியார்களாக ஆகுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான உம்மத்துக்களாக ஆகுவோம். அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பக்தர்களாகவும் அவர்களுடைய உண்மையான தரீகாக்காரர்களாகவும் நாம் ஆகுவோம். அல்லது வேறு எந்த தரீகாவை சார்ந்தவர்களாகவும் நாம் ஆகுவோம். நாம் ஆகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் எதுவோ அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட கடப்பாடுகளில் அடிப்படையான விஷயம்தான் தக்வல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா. ரகசியத்திலோ பரகசியத்திலோ தக்வா நமக்கு தேவை. தக்வா என்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னது போல வலக்கத் வஸைனல் லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். அல்லாஹ்வுடைய வசியத் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மாத்திரம்,
இந்த வசியத்தை அல்லாஹ் செய்யவில்லை. உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் இதே தக்வாவின் வசியத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான். உங்களுக்கும் இந்த தக்வாவின் வசியத்தை அல்லாஹ் செய்கிறான். எனவே தக்வா மிக முக்கியமான ஒன்று. ஒரு மூமினாக இருப்பதற்கு, ஒரு மூமினாக திகழ்வதற்கு தக்வா மிக முக்கியமான அம்சம். ஆனால் தக்வா என்றால் என்ன என்பது முதல் கேள்வி. சாதாரணமா வழக்கத்துல தக்குவான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய பயம் என்ற அர்த்தமே கிடையாது. தக்குவா என்பதற்கு இறை அச்சம் என்றுதான் பொதுவாக தமிழில் பொருள் சொல்லுகிறார்கள். தக்குவா என்ற வார்த்தைக்கு இறை அச்சம் என்பது பொருளே கிடையாது. தக்வா என்பது யாருக்கு சொல்லப்படுகிறதோ அதை பொறுத்தே அதனுடைய பொருள் வேறுபடும். தக்வா யாருக்கு தேவை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபாஃப வத்துகா வல் கினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கிறார்கள், இறைவா எனக்கு தக்வா வேண்டும் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்ன தக்வா இல்லை, மீண்டும் அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கேட்கிறார்கள். என்ன தக்வா இல்லை? அல்லாஹு தஆலா சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மூமின்களே, முஸ்லிம்களே, உங்களில் ஆக மரியாதைக்குரியவர்கள் அல்லாஹ்விடத்தில், உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதைக்கும் சங்கைக்குரியவர்கள் யார் என்றால் அத்தகாக்கும். யாரிடத்தில் உயர்ந்த தக்குவா இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு சொன்னார்கள், அன அத்காக்கும் லில்லாஹ். உங்கள் யாரையும் விட நான் தான் மிகுந்த தக்வா உள்ளவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் மிகுந்த மரியாதைக்குரியவர், அல்லாஹ்விடத்தில் மிகுந்த சங்கைக்குரியவர், தக்குவா மிகுந்த சிறந்த தக்குவா உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன அத்காக்கும் லில்லாஹ். உங்களில் யாரையும் விட உயர்ந்த சிறந்த தக்குவா உள்ளவர், மிகச் சிறந்த முத்தகி நான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு உண்மை, அவர்கள்தான் மிக உயர்ந்த முத்தகி என்றால் அவர்கள்தான் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள் என்று அடுத்த பொருள் வந்துவிடும். அவர்கள்தான் மிக உயர்ந்த முத்தகி என்றால் அவர்கள்தான் அக்ரம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள் என்று ஆகிவிடும். அவர்களுக்கு நிகரான தக்வா உள்ளவர் யாருமே கிடையாது. அவர்களுக்கு நிகரான பக்தி உள்ளவர் யாருமே கிடையாது. அவர்களுக்கு நிகரான கௌரவம் உள்ளவர் மனித சமுதாயத்தில் மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்திலும் மரியாதைக்குரியவர் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களை போல் உங்களை போல் என்று வாதம் செய்தால் அவன் மரியாதையே இல்லாதவன், அவனை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் நம்முடைய வாதம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தக்வா இருந்தது. தக்வா இருப்பவர்கள் மாத்திரமல்ல, தக்வாவுக்கு மேல் தக்வா இருந்தது, அதற்கு மேலும் தக்வா இருந்தது, அதற்கு மேலும் தக்வா இருந்தது. இப்படி அப்படி என்று ஒரு வர்ணனை சொல்ல முடியாத நிகரற்ற தக்வா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க துகா, இன்னும் எனக்கு தக்வா வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அந்த தக்வாவுக்கு என்ன பொருள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, சஹாபிகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி மிகப்பெரிய சஹாபிகள், மிகப்பெரிய மகான்கள், மேதைகள், அவர்கள் அத்தனை பேரும் இந்த தக்வாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். தக்வா உள்ளவர்கள் இன்னும் தக்வா வேண்டும் என்று கேட்கிறார்கள். தக்வா என்ன என்று தெரிந்ததால் தக்வா வேண்டும் என்று கேட்கிறாங்க.
பணத்தின் அனுமதி தெரிஞ்சா மேலும் பணம் வேணும்னு மனசு ஆசைப்படுறான். அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மேலும் மேலும் விரும்புறான் இல்லையா? அதே மாதிரி அவர்கள் தெரிந்த ரகசியத்தை மேலும் மேலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். எனவே தக்வாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதலில் தக்வா வேண்டும் என்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும், மூமின்களே நீங்கள் முத்தகீன்களாக மாறுங்கள், முத்தகீன்களாக ஆகுங்கள் என்று அல்லாஹ் புத்து பிரபிக்கிறார். யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும், நீங்கள் மனித சமுதாயமே நீங்கள் தக்வாவுக்குள் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மூமின்களை தக்வாவுக்கு வாருங்கள் என்கிறான், மனிதனை தக்வாவுக்குள் வாருங்கள் என்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் நல்ல தக்வா எதுவோ, சரியான தக்வா எதுவோ அந்த தக்வாவுக்குள் வாருங்கள் என்கிறான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக மௌத்தாகுங்கள் என்று சொல்கிறான். அபுல் அப்பாசுல் முர்சி மகான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், இந்த ஆயத்தின் கருத்து மன்சூகாக்கப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். இந்த ஆயத்தின் கருத்தை வேறு விளமாக விளக்கி சொல்லுவார்கள் அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவுடைய தக்வா விஷயத்தில் அது எந்த தக்வா எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஒரு தக்வாவை பெறுவதற்கு சராசரி மனிதனுக்கு சக்தி இல்லை. ஒரு விஷயம், மூமினாக முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும் என்றால் எப்படி சுயமாக ஒரு மனுஷனுக்கு மௌத்தாக முடியும்? ஹுவல்லதீ யுமீத்து வ யுஹ்யி, ஹுவல்லதீ யுஹ்யி வ யுமீத். அல்லாஹ் தான் மௌத்தாக்குகிறான், அல்லாஹ் தான் ஹயாத்தாக்குகிறான். அவன் மௌத்தாக்கும் பொழுது நம்ம சொந்தமா மௌத்தாக முடியுமா? அப்படி சொந்தமாக மௌத்தாக முடியும்னு இருந்தா ஒரு நல்ல வயசு வரைக்கும் காத்திருந்து அசௌகரியம் வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நல்ல நேரமா பார்த்து மௌத்தாகணும்னு சொல்லி வடக்க தலை வச்சு தெக்க கால் நீட்டி சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு செய்ய வேண்டிய வசியத்தை எல்லாம் செய்து கலிமா ஷஹாதாவை சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி கண்ணை மூடி ரூஹை பிரிச்சிரலாம் அப்படின்னா நமக்கு முடியும்னா செய்யலாம். சொந்தமா மௌத்தாக முடியுமா? நம்மால சொந்தமாக மௌத்தாக முடியாது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமா மௌத்தா போங்கன்னா எப்படி மௌத்தா போடிய? சொந்தமா மௌத்தா போற சக்தி நமக்கு இல்லையே. சொந்தமாக ஹயாத்தாகிற சக்தியும் நமக்கு இல்ல, சொந்தமாக மௌத்தா போற சக்தியும் நமக்கு இல்ல. அதே மாதிரி எப்படி தக்வா இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட தக்வாவுக்கும் நமக்கு சக்தி இல்ல. அதனால இன்னொரு தக்வா இருக்கிறது, வத்தகுல்லாஹ மஸ்ததஅத்தும், முடிஞ்ச வரைக்கும் தக்வாவுக்கு உள்ளவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அந்த சரியான தக்வாவுக்குள்ள வர முடியலன்னா இன்னொரு வழி இருக்கு. வத்தகுல்லாஹ மஸ்ததஅத்தும், முடிஞ்ச வரைக்கும் தக்வாவுக்குள்ள வாங்க. முடிந்த வரைக்கும் என்றால் ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த வேலையை அவர் செய்வாரு. கொஞ்சம் மேம்பட்ட பருவம், அவருக்குள்ள சக்திக்குள்ள வேலையை அவர் செய்வாரு. நல்ல வாலிப பருவம், அவருக்குள்ள சக்திக்குள்ள வேலையை அவர் செய்வாரு. அதை விட மேம்பட்ட பருவம், அவர் தன் சக்திக்கு உட்பட்ட வேலையை செய்வார். வயசாளி ஆயிட்டா அவருக்குள்ள பலகீனம், அவர் சக்திக்குள்ள வேலையை அவர் செய்வாரு. எனவே மனிதனுக்கு சக்தி என்பது ஒரே தரத்தில் இல்லை என்று ஆகிவிட்ட பொழுது அவரவர் சக்திக்குத்தான் அவரவருடைய வேலை இருக்கும். அதுபோல அவரவர் தகுதிக்குத்தான் தக்வா இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ததஅத்தும், உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி தக்வா உங்களுக்கு வேணும். யாருடைய சக்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சக்தி இருக்கிறது, நிகரற்ற சக்தி இருக்கிறது. அவர்கள் சக்தி அவர்களுக்கு தக்வா இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சக்தி இருக்கிறது, அவர்கள் சக்திக்குள்ள தக்வா அவர்களுக்கு இருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு சஹாபிக்கும், ஒவ்வொரு வலியுல்லாவுக்கும், ஒவ்வொரு மகான்களுக்கும் அவர்கள் சக்திக்குள்ள தக்வா அவர்களுக்கு இருக்கிறது. நமக்குள்ள தக்வா நமக்கு இருக்கிறது. அவரவருக்குள்ள சக்தி அவரவருக்குள்ள தக்வாவை பொறுத்து அமைகிறது என்கிற பொழுது இந்த தக்வாவினால் என்னவெல்லாம் கிடைக்கலாம் அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. தக்வா இருந்தால் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணத்தை தருவான். உங்களுக்கு நிகரற்ற ரிஸ்கை அல்லாஹ் வழங்குவான். உங்களுக்கு தேவையான ரிஸ்கை வழங்குவான். எங்கிருந்து ரிஸ்க் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. நல்ல ரிஸ்க் வேணுமா, கஷ்ட நிவாரணம் வேணுமா, தக்வாவுக்குள்ள வாருங்க. தக்வாவுக்குள்ள வரணும்னா வந்து விட்டால் கஷ்ட நிவாரணம் கிடைக்கும்.
கணக்கற்று எங்கிருந்து ரிஸ்க் வருதுன்னு தெரியாம அபூர்வமான ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். சரி, நல்ல ரிஸ்க் வேணுமா? தக்வாவை மேற்கொள்ளுங்கள். கஷ்ட நிவாரணம் வேணுமா? தக்வாவை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். ஹிதாயத் வேணுமா? தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். தக்வா வேணுமா? ஹுதா வேணுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். ஹிதாயத் வேண்டுமானாலும் தக்வாவுக்குள் வாருங்கள். நல்ல ரிஸ்க் வேணுமானாலும் தக்வாவுக்குள் வாருங்கள். நல்ல ரிஸ்க் வேணுமானாலும் தக்வாவுக்குள் வாருங்கள். கஷ்ட நிவாரணம் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். ஞானம் வேண்டுமா? வத்தகுல்லாஹ வயுஅல்லிமுக்குமுல்லாஹ். ஞானம் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அதுவும் மனிதன் கற்றுத்தரும் ஞானம் அல்ல, அல்லாஹ் கற்றுத்தரும் ஞானம் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். உங்கள் சிறு பிழைகளை அல்லாஹ் பொறுக்க வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கானை ஏற்படுத்த வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். ஃபுர்கான் என்றால் என்ன? அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஃபுர்கான் என்பதற்கு அர்த்தம் அல் ஹிதாயத்து ஃபில் கல்பு, இதயத்தில் ஏற்படுகிற ஹிதாயத்து. இதயத்துக்கு, கல்புக்கு ஹிதாயத்துக்கு வேணுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இன்தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். சிறு பாவங்கள் அழிக்கப்பட வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். கல்புக்கு ஹிதாயத் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, வலியுல்லாவாக ஆக வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். வல்லாஹு வலியுல் முத்தகீன். அல்லாஹ் சொல்கிறார், வல்லாஹு வலியுல் முத்தகீன். விலாயத் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கம் வேண்டுமா? வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். நஜாத்து துனியாவிலும் ஆகிரத்திலும் கிடைக்க வேண்டுமா? தக்வாவுக்குள் வாருங்கள். சும்ம நுனஜ்ஜி அல்லதீன தகவ். முத்தகின்களை நாம் ஈடேற்றம் கொடுப்போம், நஜாத்தை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தக்வாவுக்குள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தின் மீது ஆசையா? தில்கல் ஜன்னத்துல்லதி உஇதல் முத்தகூன். சொர்க்கம் வேண்டும் என்ற ஆசையா? தக்வாவுக்குள் வாருங்கள் என்று தக்வாவினால் என்ன என்ன கிடைக்கும் என்பதையெல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா பட்டியல் சொல்லுவான். கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட இடங்களில் குர்ஆன் ஷரீஃபில் தக்வாவின் அவசியத்தையும், தக்வாவின் தேவையையும், தக்வாவினால் கிடைக்கும் பலனையும் பயனையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்வார்கள், இத்தகில்லாஹ் ஹைதுமா ஷிஅத ஐதுமா குன்த. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல இருந்தாலும் தக்வா இருக்கணும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் தக்வா இருக்கணும். பகலா இரவா, வெளிச்சமா இருட்டா, தனிமையா, மனைவியுடனா, மக்களுடனா, கூட்டத்திற்கு மத்தியிலா, எங்கிருந்தாலும் தக்வா இருக்க வேண்டும். தக்வா இல்லாமல் ஒரு க்ஷணம், ஒரு நேரம், ஒரு நிமிஷம் நீ இருக்கக்கூடாது என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்த. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொன்னது மாதிரியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னும் கொஞ்சம் சொல்வார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹ். என்னுடைய வசியத்து தக்வா வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படியெல்லாம் சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சுவால் செய்யப்பட்டது. மன் அக்ரமுன் நாஸ், மரியாதைக்குரிய மூமின் யார் என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கேள்வி, மரியாதைக்குரிய மூமின் யார் என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தகாஹும். அந்த மனிதர்களில் எவர் நல்ல தக்வா உள்ளவரோ அவர் மரியாதைக்குரியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் தக்வா என்பது விரிந்த பொருள் உடையது, விரிந்த தரம் உடையது. அப்படி விரிந்த பொருளும் விரிந்த தரமும் தக்வாவுக்கு வருகிற பொழுது பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தக்வாவை குறித்து விளக்குகிற இந்த மகத்தான சொல்லில் இன்னும் ஒரு உண்மை இருக்கிறது. நான் முதல்ல சொன்னது மாதிரி ஆளை பொறுத்து தக்வா மாறும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு சராசரி மூமின் நான் முத்தகி, அவரை முத்தகி என்று சொல்ல வேண்டுமானால் அவர் தக்வாவுக்கு பொருள் வேறு. அவரை விட அந்தஸ்தில் கூடிய ஒரு மூமின் அவருக்கு முத்தகி என்று சொல்ல வேண்டுமானால் அவருக்கு தக்வாவுக்கு பொருள் வேறு. அவரை விட மேம்பட்ட இன்னொரு சாலிஹான மனிதர் அவருக்கு முத்தகி என்று சொல்ல வேண்டுமானால் அவருக்கு தக்வா மானா பொருள் வேறு. அவரை விட மேம்பட்ட இன்னொரு சித்தீக் அவருக்கு தக்வா என்று சொல்ல வேண்டுமானால் அதனுடைய பொருள் வேறு. அவரை விட மேம்பட்ட இன்னொரு ஷஹீத் அவருக்கு தக்வா சொல்ல வேண்டுமானால் அவருக்கு பொருள் வேறு. அதை விடவும் கடந்த ஒரு வலியுல்லா ஒரு குத்துபுக்கு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அவருக்கு தக்வா வேறு. தக்வாவின் பொருள் மாறுபட்டு கொண்டே செல்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவின் பொருளை விரிவாக விளக்கி சொல்வார்கள். சராசரி மனுஷனுக்கு தக்வானா என்ன? அல் இம்திசாலு லி அவாமிரில்லாஹ் வல் இஜ்தினாபு அன் நவாஹி. ஏவலை எடுத்து நடக்கணும் ஷரியத்துல, விலக்கலை விட்டு விலகி நடக்கணும். எது சரியத்தில் ஏவப்பட்டிருக்கிறதோ அதை பேணி நடக்க வேண்டும். எது செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தடைகளை விட்டு விலகி நடக்கணும். இதுதான் ஆரம்ப கட்டமான தக்வா. இதுதான் முதல் கட்ட தக்வா. நம்முடைய ஷரியத்துல எதை செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும். அது ஃபர்லா, அது வாஜிபா, அது சுன்னத்தா என்றெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. எது ஏவப்பட்டதோ அந்த சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும். எது ஏவப்பட்டதோ அந்த வாஜிபையும் எடுத்து நடக்க வேண்டும். எது ஏவப்பட்டதோ அந்த ஃபர்லையும் அமலில் கொண்டு வர வேண்டும். எது கூடாது என்று சொல்லப்பட்டதோ மக்ரூஹா பரவாயில்லை, மக்ரூஹு தன்சீஹா பரவாயில்லை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு போகக்கூடாது. மக்ரூஹையும் பேணி விட்டுவிட வேண்டும். அதுபோல் அது தன்சீஹா தஹ்ரீமா என்று பார்க்க கூடாது, விட்டுவிட வேண்டும். ஹராமா விட்டுவிட வேண்டும், கிலாஃபுல் அவ்லா விட்டுவிட வேண்டும். இப்படி அனுமதிக்கப்படாதவற்றை எல்லாம் விட்டு விலகி நடக்க வேண்டும். இது தக்வாவின் முதல் படி. அடுத்த படி சின்னஞ்சிறிய குற்றங்கள் பாவங்கள் கூட செய்யக்கூடாது. சகாயிர் என்று அரபியில் சொல்வார்கள். அந்த சகாயிர் கூட செய்யாமல் பெரும்பாவத்தை விட்டு விலகி நடப்பது தக்வாவின் ஒரு படி என்றால், சிறுபாவம் கூட செய்யாமல் வாழுவது தக்வாவின் இன்னொரு படி. சிறு பாவத்தை கூட செய்யக்கூடாது. அந்த பாவத்தை செய்தால் அதை பெரும் பாவம் போல் கருத வேண்டும். என்றால் பாவம்ங்கிறது ஆழம் பொறுத்து வேறுபடுகிறது. ஒரு நல்ல மனிதர், நல்லடியார் செய்கிற சிறிய பாவம் ஒரு சராசரி அடியார் செய்கிற பெரிய பாவத்தை விட கெட்டது. ஒரு நல்லடியார் செய்கிற சிறிய பாவம் ஒரு நல்ல சராசரி அடியான் செய்கிற பெரிய பாவத்தை விட கெட்டது. அவர் பெரிய நல்லடியார் செய்கிற சிறிய பாவம் இருக்கிறது, அதை விட ஒரு நபி, ஒரு ரசூல் அவர்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய ஒரு அதபு குறைவான ஒரு சிறிய வார்த்தை வருவதாக ஒரு வாதத்திற்கு வந்தால் அது கூட தவறானது. அது அல்லாஹ்வின் சோதனைக்கு ஆளாக்கி விடும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் உறுதிப்படுத்தி காட்டும். எனவே தக்வா என்கிற பொழுது பெரும்பாவம் இருக்கக்கூடாது, சிறிய பாவம் இருக்கக்கூடாது, சராசரி பிழைகள் இருக்கக்கூடாது, சாமானியமான குற்றங்கள் கூட நடக்கக்கூடாது, ஒழுக்க சிதைவு வரக்கூடாது, பெரிய பிழைகள் வரக்கூடாது, ஒரு கட்டுப்பாடு நிறைவாக இருக்க வேண்டும், எல்லா அம்சங்களும் சரியாக இருக்க வேண்டும், வணக்கம் முறையாக நடக்க வேண்டும், இபாதத்து சரியாக நடக்க வேண்டும், தொழுகை முதல் சகலவற்றும் ஒரு கட்டுப்பாடோடும் முறையோடும் நடக்க வேண்டும். இதுவெல்லாம் இருக்கிற பொழுது ஒரு அளவுக்கு தக்வாவாகி விடுகிறது. கொஞ்சம் மேல போய் அப்படியே போனா நம்முடைய ஹஜரத் அவர்கள் சொன்னது மாதிரி சொர்க்கம் எழுதப்பட்டது, நரகம் எழுதப்பட்டிருந்தது, சொர்க்கம் எழுதப்பட்டிருந்தது, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு லௌஹுல் மஹ்பூதுல சொன்னது மாதிரி. யதார்த்தம் மகான்கள் மேலே போக போக அவர்கள் நிலை என்னவென்றால் அவங்க தக்வாவுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், அல்லாஹ் உன்னில் அல் ஃபனா ஃபில்லா, அல்லாஹுவில் தன்னை ஃபனாவாக்கிக் கொள்வது. அல்லாஹுவில் தன்னை ஃபனாவாக்கிக் கொண்டால் தான் என்று ஒன்று இல்லை, தனக்கென்று ஒரு தேவை இல்லை, தனக்கென்று ஒரு விருப்பம் இல்லை. தானே இல்லாத பொழுது தேவை எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது விருப்பம் எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது வெறுப்பு எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது கோபம் எங்கிருந்து வரும்? தானே இல்லாத பொழுது எரிச்சல் எங்கிருந்து வரும்? தானே
இல்லாத பொழுது மஹப்பத் எங்கிருந்து வரும்? ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு இருப்பது அல்லாஹ் மாத்திரமே என்ற கருத்துக்கு வந்துவிட்டால் எந்த விருப்பமும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று ஆகிவிடுகிறது. இறைவா, சொர்க்கமா எனக்கு தேவையில்லை, நரகமா எனக்கு தேவையில்லை, என்னை நரகத்திற்கு அனுப்புவது உன் விருப்பமா? அது உன் விருப்பம் என்பதால் எனக்கு அதுக்கு பொருத்தம். நரகத்திற்கு போவது உன் விருப்பமா? நரகமே எனக்கு விருப்பம், சொர்க்கம் எனக்கு விருப்பம் இல்லை. நரகம் சொர்க்கம் என்பது என்னுடைய சொந்த அபிலாஷை அல்ல. உன் முடிவு நரகமா? நான் ஏற்றுக்கொள்வேன். உன் முடிவு நரகமா? நான் ஏற்றுக்கொள்வேன். உன் முடிவு சொர்க்கமா? நான் ஏற்றுக்கொள்வேன். உன் முடிவே என் முடிவு. இதுதான் முத்தகீன்களுடைய உயர்ந்த நிலைமை. அவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நம்ம எண்ணத்துக்கு அவங்க எண்ணத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம எதை எடுத்தாலும் சவாபு. நம்முடைய வார்த்தைகள்ல சில பேச்சுகள் இருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சா 1 லட்சம் நன்மைன்னு கணக்கு பார்க்கிற வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. எடுத்து வச்சதுக்கெல்லாம் வியாபாரமா? எதை எடுத்தாலும் வியாபாரம் மாதிரி. என்னன்னா ஒரு பணத்தை போட்டு லாபத்தை எதிர்பார்க்கிறது மாதிரி. 2 ரக்காத்து தொழுத 2 லட்சம் நன்மை, 4 ரக்காத்து தொழுத 10 லட்சம் நன்மை. எதை எடுத்தாலும் நன்மை எதிர்பார்க்கிறது. இது தப்புன்னு நான் வாதம் பண்ண இல்லை. நம்ம தரத்துக்கு அது சரிதான். ஆனால் நல்ல முத்தகீன்களுக்கு அது குற்றம், அது பாவம். நல்ல முத்தகீன்களுக்கு அது குற்றம், ஒரு பாவம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்கிறான். முத்தகீன்களை பற்றி தான் சொல்றான். சீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு வரப்படுற மஹ்ஷருடைய காட்சியை அல்லாஹு தஆலா பயான் செய்கிறான். மஹ்ஷர்ல நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் முடிவாயிடுச்சு. இனி காஃபிர்களுக்கு கேள்வி கணக்கு ஒண்ணுமே இல்லை. காஃபிர்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. எல்லாம் எடுத்தெடுப்புல ஒரே ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் உள்ள தள்ளிட்டு வந்துரும். அப்ப சீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. நரகத்தை காட்டி எல்லாம் உள்ள போங்கன்னா அது என்ன பூஞ்சோலையா? உள்ள போய் போட்டி போட்டு நுழையிறதுக்கு? நரகத்துக்கு போங்கன்னா யாராவது போவானா? எந்த காபிராவது போவானா? அதனுடைய வெக்கையே தாங்க முடியாது. அதனுடைய வெக்கையை பல மைல்களுக்கு அப்பால் தாங்கிக் கொள்ள முடியாத மகத்தான கொடிய நரகம். உள்ள போனா எவன் போவான்? யாரும் போக மாட்டான். ஆகவே வேற வழி இல்ல. சீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அல்லாஹ் கட்டி கயத்தை கட்டி சங்கிலியை கட்டி உள்ள இழுத்துக்கிட்டு போவான். அல்லாஹ் சொல்கிறார், நரகவாதிகள் காபிர்கள் நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு செல்லப்படுவார்கள். நியாயமான பேச்சு தானே? அவன் சுயமா போகாதவரை கெட்டித்தான் இழுத்துக்கிட்டு போகணும், வேற வழி இல்லை. ஆனா அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், சீகல்லதீன தக்கவ் இலல் ஜன்னதி ஸுமரா. முத்தகீன்கள் சொர்க்கத்திற்கு இழுத்துக் கொண்டு செல்லப்படுவார்கள். அது என்னையா? நரகம்னா போக மாட்டான், இழுத்துக்கிட்டு தான் போகணும். சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சப்ஜெக்ட் இல்லையே, ஏன் இழுத்துக்கிட்டு போகணும்? சீகல்லதீன தக்கவ் இலல் ஜன்னதி ஸுமரா. முத்தகீன்கள் சொர்க்கத்திற்கு இழுத்துக் கொண்டு போகப்படுவார்கள். மலக்குகள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம், வராம தயங்கி நிக்கிறாங்க முத்தகீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த முத்தகீன்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு இபாதத்து செய்தவர்கள் அல்ல, எனக்காகவே இபாதத்து செய்தவர்கள், எனக்காகவே வாழ்ந்தவர்கள், நான் என்பதற்காக வாழ்ந்தவர்கள். அவர்கள் என்பதற்காக வாழ்ந்தவர்கள் அல்ல. சொர்க்கம் அவர்களுக்கு லட்சியம் அல்ல, நரகம் அவர்களுக்கு பயம் அல்ல. என் விருப்பமும் என் திருப்தியுமே அவர்கள் வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள். அதனால் சொர்க்கம் பத்தி அவங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையே, எங்களை கூப்பிடுறாங்க அங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவு போடுவான், சொர்க்கத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போவானாங்க. உஸ்லிபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன கைர பஈத். சொர்க்கத்தை அவங்க பக்கத்துல கொண்டு வந்து வைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கத்திற்கு முத்தகீன்கள் இழுத்துக் கொண்டு போக வேண்டும் என்ற கட்டாயம். நரகவாதியை காபிரை நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு போக வேண்டும், நியாயமான வாதம் தான். ஆனா சொர்க்கவாதியாகிய முத்தகீன்களை சொர்க்கத்திற்கு இழுக்க வேண்டும் என்ற தேவை ஏன் வந்தது? அவர்கள் வர மறுக்கிறார்கள். எங்களுக்கு சொர்க்கம் லட்சியம் இல்லை, சொர்க்கத்தின் சுகம் லட்சியம் இல்லை, சொர்க்கத்தின் அனுபவங்கள் எங்களுக்கு தேவையில்லை, அதன் இன்பம் எங்களுக்கு இன்பமே இல்லை. எங்களுக்கு தேவை அல்லாஹ், அவன் பொருத்தம், அவன் ரிலா. அதற்காகவே நாங்கள் வாழ்ந்தவர்கள். அவன் பொருத்தம் எங்களுக்கு சித்தித்து விட்டால், அவன் லிகா எங்களுக்கு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க வார்த்தை.
அப்படி சொல்லிவிட்ட பிறகு அல்லாஹு தஆலா ஒரு மரியாதை கொடுக்கிறான் அந்த முத்தகீன்களுக்கு. நமக்கு இல்ல, அந்த முத்தகீன்களுக்கு. அவனே என்று வாழ்ந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் மரியாதை கொடுப்பான். என்ன மரியாதை? சொர்க்கத்துக்கு அவர்களை கூப்பிட வேண்டாம், சொர்க்கத்தை அவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வையுங்கள். பக்கத்துல கொண்டு போங்க. அப்ப சொர்க்கம் பெரிதா, முத்தகீன்கள் பெரியவர்களானா? முத்தகீன்கள் தான் பெரியவர்கள், சொர்க்கம் சின்ன விஷயம். சொர்க்கத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? சொர்க்கத்துக்கு என்ன மரியாதை? ஒரு மரியாதை கிடையாது. சொர்க்கம் சுகமானது என்பதால் தான் அதுக்கு ஒரு பேரு. சொர்க்கம் மரியாதைக்குரியதல்ல, முத்தகீன்கள் மரியாதைக்குரியவர்கள். சொர்க்கம் கௌரவத்திற்குரியதல்ல, முத்தகீன்கள் கௌரவத்திற்குரியவர்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்களும் நானும் ஹஜ்ஜுக்கு போனா முஸ்லிம் ஷரியத்தின்படி ஒரு முஸ்லிம் காபாவை தவாஃப் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன லில்லாஹி இபாதன் ததூஃபு பிஹிமுல் கஅபா. அல்லாஹ்வுக்கு சில முத்தகீன்கள் இருக்கிறாங்க, கஅபா அவர்களை தவாஃப் செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்ன லில்லாஹி இபாதன் ததூஃபு பிஹிமுல் கஅபா, கஅபா அவர்களை தவாஃப் செய்யும். எனவே நாம் கஅபாவை தவாஃப் செய்கிறோம், நம்ம தரத்துக்கு அதுதான் சரி. அவர்கள் கஅபா தவாஃப் செய்யும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லுகிற இந்த செய்தியில் உண்மை முத்தகீன்களுடைய நிலைப்பாடு, வலியுல்லாக்களின் நிலைப்பாடு, குத்துபுமார்களின் நிலைப்பாடு என்ன? அதனால்தான் அப்துல் சலாம் பின் மஷீஷ் மகான் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்க அதற்கு அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு போகும் பொழுது மலையில என்ன சொன்னாங்க? முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்கன்னாங்க. சுத்தமா தானே இருக்கிறோம், ஏன் குளிக்க சொல்றாங்கிற எண்ணம் வர இல்ல. குளிச்சுட்டு வந்துட்டாங்க. திரும்பவும் போறாங்க, மீண்டும் குளிச்சுட்டு வாங்கங்கிறாங்க. சுத்தம் ஆயிட்டோம், இப்ப வேற என்ன சுத்தம்? திரும்பவும் குளிச்சுட்டு வாங்கன்னாங்க. 3 முறை குளிக்க சொன்னார்கள். அந்த 3 குளிப்புக்கும் ஒரு மரியாதை இருந்தது. அது புற சுத்தத்தினுடைய தூய்மைக்காக உள்ள குளிப்பு அல்ல, அகத்தூய்மையினுடைய அடையாளத்திற்காக சொன்ன குளிப்பு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வஸியாபக ஃபதஹிர், நபியே உங்களுடைய தௌபு, உங்களுடைய ஆடைகளை சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொன்னான், வஸியாபக ஃபதஹிர், உங்கள் ஆடையை சுத்தப்படுத்துங்கள் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையில் என்ன அசுத்தம் இருந்தது? அல்லாஹ் சுத்தப்படுத்த சொல்றான். அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்ச நாளா இதனுடைய விளக்கம் மனசில் ஆகாமல் இருந்தது. விளக்கம் தெரியாம இருக்கல, மனசில் முழுமையாக விளங்காமல் இருந்தது. அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொல்றாங்க, குந்து மரீதன், கொஞ்சம் நலம் இல்லாமல் இருந்தேன். ஃபரஐது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால லி தஹிர் தியாபக மினத் தரஸ், முதல்ல உங்களுடைய ஆடைகளை அழுக்கில்லாமல் சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நாளா விளங்காம இருந்துச்சு. தியாபக ஃபதஹிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான் உங்கள் ஆடையை சுத்தப்படுத்துங்கள் சொன்னான். எனக்கு விளங்காம இருந்துச்சு. இப்ப நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்கிறார்கள், உங்களுடைய ஆடையை சுத்தம் பண்ணுங்கங்கறாங்க. ஆடையை சுத்தம் பண்ணுனா நல்ல நசீபு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபகுல்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டேன், வமா தியாபி யா ரசூலல்லாஹ், நாயகமே என் தௌப சுத்தப்படுத்துங்கங்கறீங்களே, என் தௌபு என்னது, எதை தௌபுன்னு சொல்றீங்கன்னு கேட்டேன். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபுக்கு விளக்கம் சொன்னாங்க. இன்னல்லாஹ கசாக ஹுல்லத்தல் மஅரிஃபா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மஅரிஃபா என்னும் அணிகலனை அணிய செய்திருக்கிறான். சும்ம ஹுல்லத்தல் மஹப்பா, மஹப்பத் என்னும் ஆடையை அணிய செய்திருக்கிறான். சும்ம ஹுல்லத்த தௌஹீத், தௌஹீதின் அணிகலனை அணிய செய்திருக்கிறான். சும்ம ஹுல்லத்தல் ஈமான், ஈமானையும் அணிய செய்திருக்கிறான். சும்ம ஹுல்லத்தல் இஸ்லாம், இஸ்லாமிய அணிகலனையும் அல்லாஹ் அணிய செய்திருக்கிறான். எனவே இத்தனை அணிகலனை அல்லாஹ் உங்களுக்கு அணிய செய்திருக்கிற பொழுது, ஃபமன் அரஃபல்லாஹ், யாருக்கு மஅரிஃபா சித்தித்து விட்டதோ, ஸகுர லதைஹி குல்லு ஷை, எல்லா பொருளும் அவர் பார்வையில் அற்பமாகி விடுகின்றன.
யாருக்கு அல்லாஹ்வை பற்றிய ஞானம் வந்து விட்டதோ அவருக்கு எல்லா பொருளும் சாமானியமான பொருளாகிவிடும். வமன் அஹப்பஹு, உண்மையான மஹப்பத் அல்லாஹ்வின் மஹப்பத் யாருக்கு வந்து விடுமோ, ஹாப லஹலைஹி குல்லு ஷையின், எல்லா பொருளும் அவருடைய பொறுத்தவரையில் சாமானிய பொருளாக அவர் மீது அச்சமுள்ள பொருளாகிவிடும். வமன் வஹதல்லாஹ, உண்மையான வஹதானியத் யாருக்கு வந்து விட்டதோ, லம் யுஷ்ரிக் பிஹி ஷைஅன், அவரிடத்தில் ஷிர்க ஜலியும் இருக்காது, ஷிர்க ஹஃபியும் இருக்காது. அவரிடத்தில் வெளிப்படையான ஷிர்க்கும் இல்லை, மறைவிடமான ஷிர்க்கும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் ஆமன பில்லாஹ் அமின மின் குல்லி ஷைஇன், உண்மையான ஈமான் யாருக்கு வந்து விட்டதோ அவர் எதை பற்றியும் அச்சம் இல்லாதவர், அவர் எதை பற்றியும் அச்சம் இல்லாதவர். வமன் அஸ்லம லில்லாஹ், யாருக்கு உண்மையான இஸ்லாம் வந்து விட்டதோ, ஃபலமா யாஸீஹி, அவர் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார். வயின் யாஸாஹு யஅதர இலைஹி, ஒருவேளை ஏதாவது பிழை நடந்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார். வயின் யஅதர யக்பில உதுருஹு, அப்படி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்ன பொழுது, உங்களுடைய தௌபை சுத்தப்படுத்துங்கள் என்பதற்கு இத்தனை விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்ன பொழுது, இப்பொழுது அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்பொழுது நான் வசியாபக ஃபதஹிர் என்ற இந்த வார்த்தையின், இந்த ஆயத்தின் பொருளை நான் புரிந்து கொண்டேன் என்று அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். தக்வா என்பதற்கான யதார்த்த விளக்கம் என்ன என்பதை நமக்கு புரிய வைக்கிறார் அல்லாஹு தஆலா. வசியாபக ஃபதஹிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அவர்களுக்கு பொருள் வேறு. அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியாபக ஃபதஹிருக்கு பொருள் வேறு. ஆளுக்கு ஆள் அந்த வார்த்தையின் பொருள் வேறுபடுகிறது. தக்வா ஆளுக்கு ஆள் தக்வாவின் பொருள் வேறுபடுகிறது. தக்வா என்பது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி தக்வா இருக்க வேண்டும். அப்படி இருந்தவர்கள் மரியாதைக்குரிய மகான்களாகிய பெருமக்கள். எனவே தக்வாவின் தரத்தை அவர்கள் மேம்படுத்திக் கொண்டார்கள். அதனால் தான் மகான்களாக ஆனார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். தக்வாவுடைய அடிப்படைகள்ல அல்லாஹ் சொன்னான், வமயத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். ரிஸ்க் என்பது சாப்பாடு, குடிக்கிறது, இதுதான் ரிஸ்க் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மகான்களுக்கு ரிஸ்க் என்பது அதுவல்ல. அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து பெறுகிற ஆத்மார்த்தமான ஞானத்தின் அமுதம் இருக்கிறது, அதை அவர்கள் ரிஸ்க் என்று கருதுகிறார்கள். தக்வாவின் மூலம் அதை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதே மாதிரி தக்வாவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை கற்றுத் தருவான். தக்வா வந்துவிட்டால் கணக்கற்ற ஞானம் வந்துவிடும். இல்முல் லதுன்னி வரும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குறித்து அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். இல்முல் லதுன்னி என்பது அல்லாஹ்வுடைய மஅரிஃபா, அல்லாஹ்வை பற்றிய ஞானம். மஅரிஃபத்துல்லாஹ் ஒரு மஅரிஃபா, மஅரிஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்ற மஅரிஃபா. எனவே அல்லாஹ்வை பற்றிய ஞானம் வேண்டும் ஒரு முத்தகி என்பவருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றிய ஞானம் வேண்டும் ஒரு முத்தகி என்பதற்கு. எனவே தக்வா என்பதற்கு அல்லாஹ்வை பற்றிய ஞானம் தேவை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஞானம் தேவை. இந்த ரெண்டு ஞானமும் தன்னுள் வைக்கிற பொழுது அவர் உண்மையான முத்தகியாக ஆகிவிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழியில் உண்மை முத்தகியினாக அவர் ஆகிவிட்ட பிறகு எத்தகைய மகத்துவம் பெற்ற முத்தகியாக அவர் இருந்தாலும், எவ்வளவு தகுதி உள்ள முத்தகியாக அவர்கள் இருந்தாலும், அப்படிப்பட்ட அந்த முத்தகி, அந்த வலியுல்லா, அந்த மகான் சஹாபியாக முடியாது. சஹாபிகள் எல்லோரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவாக ஆக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி சாமானியமான ஒரு சஹாபி. சஹாபியில் ஆக கடைசி சஹாபி யார் தெரியுமா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு காலை பொழுது வந்தார். ஒரு துஹா வக்தில
ஒரு காலை பொழுது வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்தை ஷஹாதத்து கலிமா சொல்கிற ஒரு பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குளிக்க சொன்னார்கள். குளித்து விட்டு சுத்தமாகி விட்டு வந்தார். கலிமா ஷஹாதாவை சொன்னார். கலிமா ஷஹாதாவை சொல்லி பேசிக் கொண்டிருந்தார். ஒரு சுன்னத்து தொழுகை இல்லை, ஒரு நாள் நோன்பு வைக்கவில்லை, ஒரு பர்து தொழவில்லை, ஒரு சுன்னத்து நோன்பு இல்லை, ஒரு பர்து நோன்பு இல்லை, ஒரு சதக்கா கொடுக்கவில்லை, ஒரு ஜகாத் கொடுக்கவில்லை, ஒரு ஹஜ் செய்யவில்லை, ஒரு அமலும் செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் கலிமா ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்க்கரையராக பார்த்து பேசிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் வஃபாத்தாகி விட்டார். கற்பனை அல்ல, உண்மையில் செய்தி. இவருக்கு பெயர் சஹாபி. சஹாபியில் ஆக கடைநிலை சஹாபி இவர்தான். ஒரு அமலும் செய்யாத சஹாபி, ஒரு அமலும் செய்யாத சஹாபி, 2 ரக்காத் தொழுகை தொழாத சஹாபி, ஒரு நாள் நோன்பு வைக்காத சஹாபி, ஒரு சதக்கா கொடுக்காத சஹாபி, ஒரு ஜக்காத் வழங்காத சஹாபி. ஆனால் சஹாபி, இந்த சஹாபிக்கு நிகராக கூட சஹாபியாக இல்லாத எந்த மகானும் அருகில் வர முடியாது. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த புறக்கண்ணால் நேரடியாக பார்த்த, அந்த ஈமானுடன் பார்த்த அந்த ஒரு நசீபின் காரணமாக அவர் தக்வாவின் ஒரு படித்தரத்தில் இருக்கிறார், சஹாபியத்தின் படித்தரத்தில் இருக்கிறார். அவருக்கு நிகரான தகுதியை சஹாபியாக இல்லாத முத்தகீகள் அடைய முடியாது, சஹாபியாக இல்லாத ஆரிஃபீன்கள் அடைய முடியாது, சஹாபியாக இல்லாத தாபியின்கள் அடைய முடியாது, சஹாபியாக இல்லாத அவுலியாக்கள் அடைய முடியாது, சஹாபியாக இல்லாத அவுத்தாதுகள் அடைய முடியாது, சஹாபியாக இல்லாத எந்த மகானும் அடைய முடியாது. அது எதை காட்டுகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மஅரிஃபா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உம்மத்தி என்ற தகுதியில் முதல் படி சஹாபிக்கு இருக்கிறது. ஆனால் எல்லா சஹாபிக்கு ஒரு அந்தஸ்தா? ஷரியத்தில் அப்படி ஒரு அந்தஸ்து கிடையாது. சஹாபி அல்லாத ஆளை விட்டுடுங்க, எல்லா சஹாபிக்கு ஒரு அந்தஸ்தா? ஒரு அந்தஸ்து இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உமர் அவர்கள் வைத்து மதிக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான நபியும் பஅதி லக்கான உமர், இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர். அல்லாஹ் தஆலா உமர் வழியாக பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு ரசூல் கிடையாது. அப்படி ரசூல் நபி ஒருவர் வருவார் என்று வாதத்திற்கு வைத்துக் கொண்டால் கூட அந்த யோகியதை உள்ளவர் உமர் இப்னு அல்-கத்தாப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த யோகியதை உள்ளவர் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தகுதி படைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நிகராக முடியுமா என்றால் நிகராக முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நிகராக முடியுமா? நிகராக முடியாது. நிகராக முடியாது என்பதற்கான காரணத்தை விளக்க நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. நிகராக முடியாது என்பதற்கான காரணத்தை விளக்க நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. அந்த தகுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுத்தார்கள். வஃபாத்துக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அபா பக்ரின் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை எனக்கு பதிலாக இமாமத்து செய்ய சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பக்கத்தில் இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா கொஞ்சம் ரகீக்குல் கல்பு, இளகிய சுபாவம் கொண்டவர், பட்டென்று அழுதுவிடக்கூடியவர். உமரை தொழுகை நடத்த சொல்லலாம் இமாமாக, என் வாப்பாவை சொல்ல வேண்டாம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாதத்திற்கு பதில் சொல்ல இல்லை. முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை இமாமத்து செய்ய சொல்லுங்கள். ஆயிஷா நாயகி திரும்பவும் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துடுச்சு. முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை இமாமத்து செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக் கொண்டிருந்த பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல வர்றாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஹப்ஸா நாயகி இடத்தில் சொன்னார்கள், நான் சொல்லி பார்த்தேன் கேட்கல, நீங்களாவது சொல்லுங்க, உங்க வாப்பா இமாமத்து நடத்திட்டு எங்க வாப்பா வானான்னா.
ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதிலா எங்க வாப்பா இமாமத்து நடத்தட்டுமேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ரொம்ப கோபம் கூடிடுச்சு. நான் அபூபக்கர்னு சொல்றேன், நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உள்ள பொம்பளைகள் மாதிரி ஃபித்னா பண்றீங்க. முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னா. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யதார்த்த உண்மையை நிறுவினார்கள். அபூபக்கர் தகுதிக்கு உமர் வர முடியாது. அபூபக்கர் அந்தஸ்திற்கு உமர் வர முடியாது. அபூபக்கர் மரியாதையை உமர் பெற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவினார்கள், சஹாபிகளே, ஒரு ஆள் தகுதிக்கு இன்னொரு ஆள் வர முடியாது, ஒரு ஆள் தகுதிக்கு இன்னொருவர் வர முடியாது. இதை சஹாபிகள் எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டதனால் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாக்கப்பட்டு வஃபாத் ஆகுவதற்கு முன்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் தன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ரவுதாவில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அருகில் அடக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை சொல்லி அனுப்பிய பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதலில் மறுத்து பின்னர் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதே ரவுதாவில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அருகில் சஹாபிகள் அடக்கம் செய்த பொழுது ஒரு விதியை தவறாமல் கடைபிடித்தார்கள். அந்த விதி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தலைக்கு நேராக உமர் அவருடைய தலையை வைத்து இரண்டு பேரும் சம அந்தஸ்து என்று காட்டும் விதத்தில் அடக்கம் செய்யவில்லை. ஒரு படிக்கலை இறக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நெஞ்சுக்கு நேராக உமர் அவர்களுடைய தலையை வைத்து கீழே இறக்கித்தான் அடக்கினாங்க. அவர்களுக்கு நிகர் உமர் ஆக மாட்டார் என்ற கருத்தை சஹாபிகள் தெளிவுபடுத்தினார்கள். முத்தக்கி என்பவர்கள் ஒரு தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. சஹாபிகள் எல்லோரும் ஒரு தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. சுன்னத்துல் ஜமாஅத் ஒன்றை ஸ்தாபித்திருக்கிறது. சுன்னத்துல் ஜமாஅத் ஒன்றை ஸ்தாபித்திருக்கிறது. சஹாபிகளில் முதல் நிலை அந்தஸ்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் நிலை அந்தஸ்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாம் நிலை அந்தஸ்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது நிலை அந்தஸ்து அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சுன்னத்துல் ஜமாஅத்தில் எந்த ஷேக், எந்த இமாம், எந்த மகான்களுக்கு மத்தியில இதில் வேறுபாடு இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் சில தகுதிகள் உண்டு. அலி அவர்களுடைய தனித்தகுதி பல வகையிலும் மேம்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தனித்தகுதி பல வகையிலும் மேம்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தனித்தகுதி பல வகையிலும் மேம்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தனித்தகுதி பல வகையிலும் மேம்பட்டது. சஹாபிகள் தர்தீபு செய்யப்பட்டார்கள் தகுதியை அடிப்படையாக வைத்து. எல்லா சஹாபியும் ஒரே தரம் அல்ல, எல்லா முத்தகீன்களும் ஒரே தகுதி அல்ல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, அலி ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி. எல்லா அஷரத்துல் முபஷ்ஷராக்களும் முத்தகி, எல்லா பத்ரீன்களும் முத்தகி, எல்லா உஹதீன்களும் முத்தகி. ஆனால் எல்லா சஹாபிகளும் முத்தகி. எல்லா முத்தகிகளும் ஒரே தரம் உள்ளவர்கள் அல்ல. எல்லா தக்வாவும் ஒரே தரமானது அல்ல. அதுபோல் எல்லா மகான்கள் தரமும் ஒரே தரமானது அல்ல, ஒரே நிலைப்பாடு உள்ளது அல்ல. தக்வா ஆளை பொறுத்து வித்தியாசப்படுகிறது. தக்வா ஆளை பொறுத்து வேறுபடுகிறது. தக்வாவின் பொருள் வேறுபடுகிறது. நாமெல்லாம் தக்வாவின் ஆக கடைசி படியில் மாத்திரமே வர முடியும் என்று வாதிக்கவில்லை. மேலையும் போகலாம், அதற்கு மேலும் போகலாம். நாம போக முடியாது. அதற்கு ஒரே வழி இருக்கிறது. அந்த வழி தரீகாக்களுக்கு உள்ளே வந்து ஷேக்கின் தர்பியத்தை பெற்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க துகா வல் அஃபாஃப்
இறைவா எனக்கு உன்னுடைய தக்வாவை நீ தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இறைவா நான் முஸ்லிமாக மூத்தாக வேண்டும், எனக்கு வஃபாத்தின் பொழுது ஈமானை தா என்று கேட்க வேண்டும். பிரார்த்தனை மிக முக்கியமானது. எல்லாம் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிகரற்ற தக்வா உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரையும் விட அத்தகாவான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மேலும் தக்வா வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த தக்வாவுக்கு பொருள் வேறு. அதுபோல் மகான்கள் கேட்கும் தக்வாவுக்கு பொருள் வேறு. அதுபோல் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஒரு சராசரி மூமின் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. அதைவிட மேம்பட்ட முஸ்லிம் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. அதைவிட மேம்பட்ட முஸ்லிம் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. அதைவிட மேம்பட்ட மகான் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. ஒரு சாலிஹ் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. ஒரு சித்தீக் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. ஒரு சஹாபி கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ஹிதாயத்து காட்டிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதினார்களா இல்லையா? எனக்கு ஹிதாயத்தை காட்டு, சிராத்துல் முஸ்தகீமை காட்டு. எந்த சிராத்துல் முஸ்தகீமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள்? அந்த சிராத்துல் முஸ்தகீம் நீங்களும் நானும் கேட்கிற சிராத்துல் முஸ்தகீமா? இல்லை, அதன் பொருள் வேறு, நமக்கு பொருள் வேறு. ஆளை பொறுத்து பொருள் வேறுபடும். அதுபோல் ஆளை பொறுத்து தக்வா வேறுபடும். நம்மை பொறுத்தவரையில் முதல் கட்ட தக்வா அல் இம்திசாலு லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன்னவாஹி. ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், தடைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும், சுன்னத்தை பேண வேண்டும். அத்தக்வா ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா, தனிமையில் இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் நாம் எல்லா நிலையிலும் தக்வாவை பேண வேண்டும். அல்லாஹ்வினுடைய அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். அவன் பயம் நமக்கு இருக்க வேண்டும். அவன் எங்கிலும் நம்மை பார்க்கிறான். நாம் வணங்கினாலும் அவன் நம்மை பார்க்கிறான். நாம் பாவம் செய்தாலும் நம்மை அவன் பார்க்கிறான். நாம் நல்ல வழியில் நடந்தாலும் நம்மை அவன் பார்க்கிறான். நாம் குற்றம் செய்தாலும் நம்மை அவன் பார்க்கிறான். அவனுடைய பார்வையில் இருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. எனவே அவன் நம்மை பார்க்கிற பொழுது நம்முடைய குற்றம் அவனுடைய பார்வையில் படும். இறைவா, உன்னுடைய சந்நிதியில் நாளையில் குற்றவாளியாக நான் தலை தாழ்த்தும் அபகீர்த்தியில் இருந்து, கீழ்நிலையில் இருந்து, தாழ்நிலையில் இருந்து இறைவா என்னை காப்பாற்று. காலமெல்லாம் உழைத்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு வழிகாட்டிய எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னிலையில் மஹ்ஷரில் நான் குற்றவாளியாக தலை தாழ்த்தி நிற்கும் கேவலத்தில் இருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாற்று. நான் ஏற்றுக்கொண்ட தரீகாவின் ஷேக் அவர்களுக்கு முன்னால் மஹ்ஷரில் நான் தலை தாழ்த்தி நிற்கும் கேவலத்தில் இருந்து என்னை நீ காப்பாற்று. என்னால் என் தரீகாவுக்கு கேவலம் இல்லாமல் தரீகாவின் மூலமாக எனக்கு மரியாதையை தந்து என்னை காப்பாற்று. உண்மை முஸ்லிமாக, உண்மை மூமினாக, உண்மை முத்தக்கியாக, உண்மை தரீகாவாதியாக என்னை ஆக்கி சுன்னத்தை பேணி நடப்பவனாக, உண்மையான இஹ்லாஸ் உள்ளவராக இறைவா என்னை ஆக்கி எனக்கு கிருபை செய். அல்லாஹும்ம ஸக்கிஹா அன்த வலியுஹா அன்த மௌலாஹா. இறைவா, என் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த வேண்டியவன் நீதான். என் நஃப்ஸுக்கு ஹிதாயத்தை தர வேண்டியவன் நீதான். என் நஃப்ஸுக்கு அதிகாரி நீதான். என்னை வாழ வைப்பவன், என்னை தாழ வைப்பவன், என்னை ஜீவிக்க வைப்பவன், என்னை மரணிக்க வைப்பவன் எல்லாம் நீயே. இறைவா, என்னை உண்மையில் பிறக்க செய்த நீ என்னை உண்மை மூமினாக வாழ செய். என்னை உண்மை முஸ்லிமாக வாழச் செய். என்னை உண்மை முத்தகீனாக வாழச் செய். என் ஷேகுக்கு மரியாதை செய்பவனாக என்ன வாழச் செய். நான் ஏற்றுக்கொண்ட தரீகாவுக்கு கௌரவம் தருபவனாக என்னை வாழச் செய். உண்மையான முரீதாக என்னை நீ வாழச் செய். உண்மை முஸ்லிமாக வாழச் செய்வது போல் உண்மை முஸ்லிமாக என்னை நீ மௌத்தாக்கு. உண்மை மூமினாக என்னை நீ மௌத்தாக்கு. வஃபாத்தின் பொழுது ஷஹாதத்து கலிமாவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு என்னுடைய கடைசி மூச்சை நீ என்னை விட்டும் நீக்கு. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவர்களாக எங்களை நீ வஃபாத்தாக்கு. இவ்வளவையும் நீ செய்ய அல்லாஹ் உன் ரஹ்மத்தை கொண்டும்
ரஹமத்துல் லில் ஆலமீனான எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்து கொண்டும் எங்கள் ஷேகுமார்களுடைய பரக்கத்தை கொண்டும் இந்த நசீபை எங்களுக்கு தா என்று சொல்லி வாழுகிற உண்மை வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிவானாக என்று பிரார்த்திக்கிற இந்த கட்டத்தில் இந்த வாய்ப்புக்காக இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்களுக்கும் அமைதி காத்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி கூறுகிற அதே வேளையில் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கி தர வேண்டும், நமக்குள் ஒரு நல்ல திருத்தத்தை ஏற்படுத்தி தர வேண்டும், தரீக்காவில் நமக்கு ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கி தர வேண்டும். அப்படி தருவதோடு மாத்திரமல்ல, சுன்னத் வல் ஜமாஅத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். சுன்னத் வல் ஜமாஅத்காரர்களுக்கு மத்தியில் நமக்கு இடையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்ற ஒரு நிலையை, ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். அப்படி ஐக்கியத்தை உருவாக்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் இந்திய சுன்னத் வல் ஜமாஅத்தின் அமைப்பை சார்ந்த எங்களால் ஆன முழு ஒத்துழைப்பை நாங்கள் தருவோம். எங்களுக்கும் அந்த ஒத்துழைப்பை நீங்கள் தாருங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் சுன்னத் வல் ஜமாஅத்தில் ஸ்திரப்படுத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.